2 மணி நேரங்களுக்கும் அதிகமான நேரம் கடுமையான முறையில் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. இன்று காலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் விசாரணைக்கு வந்த அவர் காலை 9:30 மணிக்கு வந்தவர். காலை 11:50 வரை அவரிடம் கடுமையான முறையில் விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் பலவிதமான கேள்விகளை முன்வைத்து இந்த விசாரணைகள் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. விசாரணையின் முடிவில் அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியிருக்கின்றார். அவர் இன்று கைது செய்யப்படவில்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது அவர் சிலவள கைது செய்யப்படலாம் என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள் எல்லாம் செய்திகள் பரவியிருந்தன. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய அலுவலகத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான அவருடைய ஆதரவாளர்களை கூட்டிக் கொண்டு பல இடங்களிலிருந்து அவர்கள் வரவழைக்கப்பட்டு ஒரு பெரியதொரு கூட்டத்தை திரட்டியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ளேயும், அதாவது மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆதரவாளர்கள் மற்றும் கட்சிக்காரர்களுக்குள்ளே ஒரு செய்தி பரவியிருந்ததாம். சில வேளை கைது செய்யப்படலாம், கைது செய்தால் பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்கலாம் என்ற நோக்கத்தில் ஏராளமானவர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி இனி கூட்டத்தோட கூட்டமாக தெரிந்தானே பொதுமக்கள் என்ற பேரில் ஆதரவாளர்கள் என்ற பேரில் காடையர்கள் ரவுடிகள் அவர்களும் அதுக்குள்ள மிக்ஸ் ஆகியிருந்திருப்பார்கள். வந்தவர்கள் எல்லாரும் மிகவும் உணர்ச்சிகரமாக ஊடகங்களுக்கு பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தார்கள். எங்களுடைய தலைவர் மேலே கை வைப்பீங்களா, கைது செய்வீங்களா, நாங்கள் விட மாட்டோம், பார்த்து கொண்டிருக்க மாட்டோம், அப்படி இப்படி என்று சொல்லி உணர்ச்சி பூர்வமான பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருந்தார்கள். அதில் எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால், யுத்தத்தை முடித்து வைத்த யுத்த நாயகன் அவருக்கு ஒரு துன்பமா, அவரை போய் கைது செய்கிறதா என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த ஒரு கவருக்குள்ளே தான் யுத்தத்தை முடித்து வைத்தவர் என்று சொல்லி அந்த ஒரு கவருக்குள்ளே தன்னுடைய நிறைய தவறுகளை மறைச்சு கொண்டிருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச. எனவே இன்றைக்கு ஏராளமான தன்னுடைய ஆதரவாளர்களையும் அழைத்து வந்திருந்தார் மஹிந்த ராஜபக்ச. எதிர்பார்த்தது போல அவர் கைது செய்யப்படையலை. அவர் ஏன் கைது செய்யப்படுவார் படணும் என்றதுக்கான எதிர்பார்ப்பு எப்படி வந்தேன்னு சொன்னால், இப்போ இலங்கையினுடைய வரலாற்றில் கைது செய்யப்பட்ட முதலாவது முன்னாள் ஜனாதிபதி அல்லது முதலாவது ஜனாதிபதி யார்? ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்க ஏன் கைது செய்யப்பட்டவர்? 16.6 மில்லியன் ரூபாவை வீணாக்கினார், தன்னுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்தினார் என்று சொல்லி. ஆனால் மஹிந்த ராஜபக்ச மேலே சாட்டப்பட்டிருக்கிற குற்றம் என்று சொன்னால் 60 மில்லியன் ரூபாவை லஞ்சப்பணமாக பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி. எனவே 16.6 மில்லியனுக்கே நீங்கள் கைது செய்கிறீங்கள். அது ஒப்பீட்டளவில் சின்ன தொகை தானே. அப்போ 60 மில்லியன் எவ்வளோ பெரிய தொகை, கிட்டத்தட்ட 4 மடங்கு பெருசு. அப்போ அதுக்கும் கைது செய்யத்தானே வேணும் என்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருந்தானே. இருந்தாலும் இந்த விசாரணைகள் இப்போ தானே முறையாக ஆரம்பிச்சிருக்குது. இனி போக போகத்தான் அவரை கைது செய்கிறதா என்ன ஏதென்று சொல்லி முடிவெடுப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இதுக்கு முதல் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றது ஏனைய ஆக்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களிலிருந்து தவறு செய்தாக்கள், லஞ்சம் வாங்கினாக்கள் இருக்கிறதானே, நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதானே. அதில் கன பேர் பிணை கிடைக்காமல் போராடி நீண்ட காலத்துக்கு பிறகு பிணை எடுத்தாக்களும் இருக்கணும். எனவே நான் இதில் ஒரு பட்டியல் ஒன்று போட்டு காட்டுறேன்னு பாருங்க. இந்த பட்டியலின் படி இதில் நிறைய பேர் 60 மில்லியனுக்கும் குறைவான அளவு தான் ஊழல் செய்திருக்கணும். எனவே இருக்கிறதுக்குள்ளேயே அதிக தொகை மஹிந்த ராஜபக்சவெல்லாம் கிடக்குது. எனவே அவரை ஏன் கைது செய்யலை என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. என்ன இருந்தாலும் மஹிந்த மேலே கை வைக்க மாட்டாங்களப்பா, மஹிந்தல கை வச்சா சாதாரண விஷயமா, நாடே கொந்தளிக்கும், இப்படியான ஒரு கதையும் மக்கள் மத்தியில் இருக்குது. எனவே என்னதான் நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் கடந்த காலங்களில் விசாரணைக்கு கூப்பிடைக்குள்ள மஹிந்த ராஜபக்ச போறையில் நான் பெற மாட்டேன், விரும்பினா நீ இஞ்ச விசாரி என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டிருப்பார். எனவே இன்றைக்கு அதெல்லாத்தையும் கைவிட்டு அவரே விசாரணைக்கு போனது ஒரு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. எனவே என்னதான் நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கிடையில் இந்த ஊழலோட சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர. அவரும் இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர்கிட்ட தனியாக விசாரிக்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச தனியாக, இவர் தனியாக வச்சு விசாரிக்கப்பட்டது. அவர்கிட்ட கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அவரிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கடுமையான கேள்விகள் கேட்கப்பட்டு 4 மணி நேரமாக அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டதாக. இனி அவர் என்னென்ன வாக்குமூலங்கள் எல்லாம் கொடுத்து வச்சுக்காரோ தெரியல. முதல்ல அவரை வெளியில் விடுறதே பாதுகாப்பானதான்னு தெரியல. அது ஒரு பிரச்சனை. ஏன்னு சொன்னால் பிரியங்கர கொடுத்த வாக்குமூலம் இருக்குதானே, அந்த வாக்குமூலம் என்னன்றது இப்போ தெரிய வரும் வெளியில். எப்படியும் நீதிமன்றத்துக்கு சொல்லத்தானே வேணும் என்னென்ன செய்திகள் சொல்லி நீதிமன்றத்துக்கு சொல்லேக்குள்ள கட்டாயம் தெரிய வரும் இன்னென்ன வாக்குமூலங்களை மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக பிரியங்கர கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. அதுக்கு பிறகு அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்குமோ தெரியாது. எனவே அதையும் நாங்கள் முன்கூட்டியே சொல்லி வைக்கணும். ஏன்னு சொன்னால் நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் அந்த மாதிரி ஓம் தானே.
தாய்லாந்தில் இருந்து போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு இலங்கைக்கு வந்த 23 பிக்குமார் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட வேளையில் இந்த மாதம் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். பெண் நீதிபதி ஒருவருடைய தலைமையில் தான் இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதியினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபானி அபயசேகர அவாவினுடைய தலைமையில் தான் இந்த வழக்கு விசாரணை நடந்தது. அப்போ அந்த 23 பேரையும் நீதிமன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தது வழக்கம் போல அந்த அவர்கள் துண்டொண்டு போட்டிருப்பார்கள் தானே, அதால் முகத்தை எல்லாத்தை இழுத்து மூடிக்கொண்டு யாரண்டே தெரியாத மாதிரி ரகசியமாக நீதிமன்றத்துக்கு வந்தார்கள். அந்த 23 பிக்குமாரும் அதான் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஏற்கனவே வெளியில் வந்துட்டுது, எல்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் தாய்லாந்தில் என்ன கோலத்தில் இருந்தீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். எனவே முகத்தை மூடி நீ என்ன செய்கிறது அப்படி மூடிக்கொண்டு வந்து தான் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார்கள். எனவே இந்த மாதம் 26ஆம் தேதி வரை அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அதுக்கு பிறகு விடுதலை செய்யப்படுவார்களா என்று கேட்டீங்கன்னு சொன்னால், நாங்கள் நீதிமன்றம் எடுக்க போகிற முடிவை முன்கூட்டியே சொல்லக்கூடாது, கெஸ் பண்ணவும் கூடாது. இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு என்றதை இதுக்கு முதல் நடந்த சம்பவங்களை வச்சுக்கொண்டே நாங்கள் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் திருகோணமலையில் கசப்பதேரர் கைது செய்யப்பட்ட போது பிணை கேட்டு 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 களைச்சு போயிட்டார், கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் தர முடியான்னு சொல்லி பிணை மறுக்கப்பட்டு கடைசியாக 1 மாதம் கழித்து தான் பிணை கொடுத்தது அவருக்கு. எனவே அவர் செய்த குற்றத்தை விட இவியல் செய்த குற்றம் படு பயங்கரமான குற்றம். 112 கிலோ போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வந்தவே. எனவே இவர்களுக்கு பிணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இலங்கையில் குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்ற வெளிநாட்டவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு கொண்டே வருகின்றார்கள். அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமானவர்கள் கூட்டம் கூட்டமாக கைது செய்யப்படுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காலி மாவட்டத்தில் 23 பேர் ஒரே அடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். காலி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இவர்கள் பதுங்கியிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களிடமிருந்து 10 கம்ப்யூட்டர்ஸ் மற்றது 30 மொபைல் போன்ஸ் போன்றவை கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. காலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு மாகல்ல என்று சொல்லப்படுற ஒரு இடத்திலையும் துறைமுக பகுதியிலையும் மற்றும் ஏனைய பகுதிகளிலும் இவர்கள் பதுங்கியிருந்தார்கள் என்று சொல்லி இவர்களில் அநேகமானவர்கள் நேபாள் நாட்டைச் சேர்ந்தவர்கள், நேபாளிகள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சில இந்தியர்களும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை மிக விரைவில் அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கே அனுப்பி வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி. அதாவது முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் புதிதாக ஒரு 4 மாடி கட்டிடம் ஒன்றை கட்டுவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதென்ன 4 மாடி கட்டிடம் என்று சொன்னால் 4 மாடி வார்ட்ஸ், அதாவது நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்ற அந்த வார்ட்ஸ் இருக்கு தானே, அது 4 மாடியில் கட்டினம். இப்போ முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அதுக்கு இந்திய அரசாங்கம் 600 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கியிருந்தது. எனவே இன்று பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னு இந்த 4 மாடியிலையும் பல வசதிகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று 4 மாடிக்கும் ஏறி இறங்கிறதுக்கான லிஃப்ட், அதாவது மின் தூக்கி அமைக்கப்படும் என்று சொல்லி, அதே போல ஏர் கண்டிஷன்ஸ் குளிரூட்டி வசதிகள் இருக்கும் என்று சொல்லியும், தீயை கட்டுப்படுத்துகின்ற தீயணைப்பு கருவிகள் இருக்கும் என்று சொல்லியும், அதே போல இன்னும் ஏராளமான வசதிகள், ஜெனரேட்டர்கள், யூபிஎஸ் என்று சொல்லி நிறைய வசதிகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியுடன் 600 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அண்மையில் போடப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் அண்மையில் இலங்கைக்கு வந்திருந்தவர். அவர் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை ஆரம்பித்து வச்சிருந்தவர், நிறைய ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டவர். அதன் போதுதான் இந்த 600 மில்லியன் ரூபாயும் வழங்கப்பட்டிருந்தது. எனவே கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 1% காசும் அங்கே இங்கே போகாமல், சிந்தாமல், சிதறாமல், நல்ல வடிவா ஊழல் செய்யாமல், அதை வடிவாலாம் ப்ராப்பராலாம் கட்டி முடித்து எல்லா வசதிகளும் அதில் வரணுமென்றதான் எங்களோட விருப்பம். அப்படியெல்லாம் எல்லாம் கட்டி முடித்து திறந்து வச்சா பிறகு அதை ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணணுமென்றது அதை விட மிக முக்கியமானது. எனவே காத்திருந்து பார்ப்போம். இலங்கையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்களை விடுவிக்க கோரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். இந்த மாதிரி அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இலங்கையில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய படகுகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. எனவே அவர்களை விடுவிக்க கோரி உடன் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு இன்று எழுதியுள்ளார்.
இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் எக்ஸ் வலைத்தளத்தில். அதற்கு இப்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தியோகபூர்வமான பதிலை வழங்கியிருக்கின்றார்கள். அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய அந்த போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணி அதை டேக் பண்ணி அதில் அவர்களுக்கு நன்றி கூறியிருக்கின்றார். இலங்கை ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் வாழ்த்துக்களால் நான் மிகுந்த கௌரவம் அடைகின்றேன். உங்களது அன்பான இந்த செயலுக்கு எனது நன்றிகள் என்று சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.